ஹாய், இந்த வீடியோவில் நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் எப்படி இமேஜஸ் அண்ட் வீடியோஸை பல்காக அப்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வேர்ட்பிரஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒன்ஸ் நம்மளுடைய வேர்ட்பிரஸ் லாகின் ஆன உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த மீடியாவுக்கு பக்கத்தில் லிப்ரரின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அந்த லிப்ரரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் லிப்ரரியை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஆட் நியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு தேவையான இமேஜஸ் அண்ட் வீடியோஸை இங்கே ட்ராக் பண்ணி அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜஸ் அண்ட் வீடியோஸை பல்காக செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நம்மளுடைய வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் அப்லோட் ஆகிடும்.